வணக்கம். என் பெயர் மோனிகா. என்னுடைய ஊர் ராமநாதபுரம். கலாமுக்கு ஒரு கடிதம் இதோ. அன்பும் பண்பும் நிறைந்த கலாம் தாத்தாவுக்கு வணக்கம். தங்களின் நலமும் நாட்டின் நலனுக்கான சிந்தனை வளமும் தெரிந்து கொள்ளும் அவாவோடு இக்கடிதத்தை அனுப்புகிறேன் ஐயா. எனக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. ஒன்று, நானும் தாங்கள் பிறந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவள். இன்னொன்று, நீங்கள் படித்த ஸ்வாட்ஸ் பள்ளியின் அருகில்தான் என்னுடைய வீடு. நான் அந்த பள்ளியை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் நினைவுதான் வரும் தாத்தா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் வீட்டின் அருகில் உள்ள ஜோசப் மருத்துவமனையினை திறந்து வைக்க 2011ஆம் ஆண்டு வந்தீர்கள். அப்போது கடும் கூட்டம். அவ்வளவு நெரிசலிலும் தங்களுடைய கை குலுக்கிய தருணம் என் வாழ்நாள் பேறு. நான் விளையாட்டு குழந்தையாக இருந்த அந்த பொழுதில் மருத்துவமனையில் குத்துவிளக்கு, மெழுகுவர்த்தி தங்களையும் இணைத்து இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையை உணர்த்திய நாட்டுப்பற்று மிக்க அந்த உரை அன்றுதான் என்பதை என் அண்ணன் சொல்லியிருக்கிறான். அதனை யார் எங்கு கூறினாலும் எனக்கு பேரின்பமும் பெருமிதமும் ததும்புகிறது. இன்று பலர் தரமான மருத்துவம், கல்வி இவ்விரண்டை நோக்கியே பேசுகின்றனர். ஆனால் தாங்கள் வாழும் காலத்திலேயே இதற்கான திட்டங்களையும் கட்டமைப்புகளையும் செய்துள்ளனர் என்பதை எத்தனை பேர் அறிவார்கள்? அத்திட்டங்களையும் தங்களது சிந்தனைகளையும் மக்கள் மையப்படுத்துவதையே என்னுடைய கடமையாக கொள்வேன் ஐயா. தங்களது திட்டங்களில் என் மனதில் அழுத்தமாக பதிந்து தொடர்வதை இங்கு கூற விளைகின்றேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடன் பயிலும் மாணவி ஒருவருக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த தோழி எவ்வித தயக்கமும் இன்றி இயல்பாக நடந்து வருவதை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் கண்டுபிடிப்பின் மகத்துவம் புரிந்தது. இன்று வெளியிடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் இது போன்று பலர் கால் செயலிழந்து வறுமையின் பொருட்டு தங்கள் கண்டுபிடிப்பால் சாத்தியமான செயற்கை கால் பொருத்த வாய்ப்பில்லாமல் இருக்கின்றனர். அவர்களுக்கு செயற்கை கால் பொருத்த என்னால் முடிந்ததை எதிர்காலத்தில் செய்வேன் ஐயா. தாங்கள் மரம் வளர்ப்பையும் புத்தக வாசிப்பையும் ஊக்குவித்து வந்தீர்கள். மரம் மண்ணுக்கு வளம் சேர்க்கும், புத்தக வாசிப்பு மனதுக்கு வளம் சேர்க்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவ்விரண்டு பணிகளையும் என்னால் முடிந்தவரை சிறப்பாக செய்து வருகிறேன். மது, சூதாடுதல், போதை பழக்கங்களுக்கு ஆளாகி துன்புறும் 5 பேரையாவது அப்பழக்கத்திலிருந்து மீட்டு நல்வழிப்படுத்த முயல்வேன் எனவும், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் எவ்வித பாகுபாடும் பார்க்க மாட்டேன், எல்லோரையும் சமமாக பாவிப்பேன் எனவும் உறுதியேற்ற கூறினீர்கள். நான் படிக்கும் கால சூழலில் தொடர்ந்து நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலம் இத்தகைய விழிப்புணர்வை செய்து வருகிறேன் ஐயா. 1982இல் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை இயக்குநராக தாங்கள் நியமிக்கப்பட்ட பின் இஸ்ரோ அனுபவத்தை வைத்து ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு அதிக வேகத்தில் பாயக்கூடிய அக்னி, ஆகாஷ் போன்ற ஏவுகணை திட்டத்தின் காரண கர்த்தாவாகினீர்கள். மேலும் ரஷ்யாவிடம் பேசி அவர்களின் உயர் தொழில்நுட்பத்தை கற்கற்று சுயமாக பிரேமோஸ் குரூஸ் என ஏவுகணை தயாரிப்பிலும் முக்கிய பங்காற்றினீர்கள். அணுகுண்டு தயாரிப்பு, வெடிப்பு முதலியவற்றில் உள்ளபடியே தங்களின் பெரும் பங்கு இருந்துள்ளது. தற்போது பெருமளவாக பேசப்பட்ட பாகிஸ்தான் இராணுவ தாக்குதல் போன்ற பல எதிர் தாக்குதலை இந்தியா வெற்றிகரமாக கையாள தங்களின் அனுபவம் மற்றும் அறிவியல் அறிவால் விதைத்திட்ட அடித்தளமே இன்று வரை பேசப்படுகிறது. குடியரசுத் தலைவராக இருந்தபோதும் பின்னர் ஓய்வு பெற்ற பிறகும் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டினீர்கள். பல கல்வி நிறுவனங்களுக்கு சென்று மாணவர்களுடன் உரையாற்றினீர்கள். நீங்க கட்டமைக்க விரும்பிய வளர்ந்த இந்தியாவை இளைஞர்களின் கையில்தான் உள்ளது என்பதை அழுத்தமாக நம்பினீர்கள். அந்த நம்பிக்கை எப்போதும் வீண் போகாது. விவேகானந்தர் 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், பாரத தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார். நீங்கள் இளைஞர்களை கொண்டு அறிவார்ந்த வல்லரசு இந்தியாவை கட்டமைக்க விரும்பினீர்கள். நீங்கள் விரும்பிய இளைஞருள் ஒருவளாக நான் இருப்பேன் என்பதை உறுதியளிக்கிறேன். மீன் இறந்த பின்னும் கருவாடாகி விலையுயர்ந்த மனம் பரப்பும். அதுபோலத்தான் தாங்கள் இறந்த பின்னும் தங்களது திட்டங்கள், சிந்தனைகளால் உயர்வாக அனைவரின் மனதிலும் நிலைத்து நிற்கிறீர்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம்தான், தாங்கள் யார் கடிதம் அனுப்பினாலும் பதில் கடிதம் அனுப்புவீர்கள். அத்தகைய உயர்ந்த பண்பு பெரும்பாலானோர்களிடம் இருப்பதில்லை. ஆனால் இப்போது தாங்கள் என் கடிதத்துக்கு பதில் கடிதம் அனுப்ப இயலாமையை எண்ணித்தான் தாத்தா. பரவாயில்லை,
நீங்கள் எப்போதும் எங்களுடன் தான். உங்களின் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களின் செயல்பாட்டிலும் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் தங்களின் புத்தகத்திலும் எங்களுடனே பயணிக்கிறீர்கள். விரைவில் தாங்கள் கண்ட வளர்ந்த இந்தியா கனவு நிறைவேறும். அதற்கு இந்த காரிகையும் துணை நிற்பேன் தாத்தா. கனிவுடன் மோனிகா. நன்றி.